எங்க போறீ சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க சொல்லுங்க மனிதனுடைய பண்பாடு என்ன தெரியுமா? என்ன? ஒருவன் வணக்கம்னு சொன்னாதான் ஆசீர்வாதம் செய்யணும். முன்னமே ஆசீர்வாதம் செய்வது எங்கள் வழக்கம். முன்ன பண்ண பாத்திருக்கியா? யாரு எங்களை பாத்திருக்கியா? இல்ல. நான் உன்னை வணங்கி இருக்கிறேன்னா வணங்கல. வணங்கா முன்னமே நீ ஆசீர்வாதம் செய்தியா? வணங்கா முன்னமே ஆசீர்வாதம் செய்தது முதல் குற்றம். எங்க போறேன்னு கேட்க தகுமா? எங்க போறேன்னு கேட்க தகுமா? அப்படி கேட்டது இரண்டாவது குற்றம். உரிமையோடு கேட்டேன். எங்களுக்கு பிடிக்காதவனை எங்களை பிடிக்காதவனை பார்த்து அவனுடைய நாமதேயத்தை சொன்னது மூன்றாவது குற்றம்.
நாராயணாவென்று பாராயண செய்யக்கூடிய பரிதேசி பெயரே இந்த பார் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் பதைக்க 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 உன்னை வாழ்த்திய ஓட்டு நாங்க யார் தெரியுமா? யாரு உதவி செய்ய மனமு வந்து முன்வரக்கூடியவன் நீ யார்? நீ எந்த ஊர்? உன்னுடைய பேர் என்ன என்பதை எனக்கு தெல்லம் தெளிவாக கூறு. இல்லை என்றால் யாரோ சத்திய லோகத்தை சார்ந்தவன் தேவருக்கும் சரஸ்வதி அம்மையாருக்கும் ஒப்பற்ற மகனாக பிறந்தவன் நாரத மகா முனிவனினுடைய நாமதேயம். சத்திய லோகத்தை சார்ந்தவன் தந்தையாக விளங்கக்கூடியவர் பிரம்மதேவன், தாயாக விளங்கக்கூடியவர் சரஸ்வதி அம்மையார். சற்று ஒரு புறம் நம்முடைய தந்தை பெயரை உச்சரிக்கின்றாரே. நம்முடைய தந்தையாக விளங்கக்கூடியவர் பிரம்மதேவன். ஆனால் அவனுக்கு தாய் சரஸ்வதி, நம்முடைய தாய் ஊர்வசி. தாய் தான் வேறுபட்டிருக்காங்க, தந்தை ஒருவர். இருந்தாலும் அவர் யார் என்று தெரியாமல் நம்மளை அடித்து அதோகனம் செய்து விட்டோம். நம்மை விட அவர் வயதில் முதிர்ந்தவர். அப்படி என்றால் அவர் நமக்கு என்ன வேணும்? அடித்தது நமது தவறு. அதனாலே அந்த தவறை புரிந்து கொண்டு அவருடைய பாதார பந்தத்தை அடிபணிந்து உதவி செய்ய வந்திருக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா? அந்த அவர் சொல்லக்கூடிய வழிகாட்டில் வெளியில நடக்க வேண்டும். புறப்பட்டு வாருங்கள். அண்ணா
தந்தையாக விளங்கக்கூடியவர் பிரம்மதேவன், ஆமா. தாயாக விளங்கக்கூடியவர் ஊர்வசி. ஏய். ஊர்வசிக்காக பிரம்மதேவருக்கும் ஏய். 5 புத்திரர்கள், வல்லாளகண்டன், அக்கினிகண்டன், மோகனகண்டன், ருத்ரகண்டன், பிரம்மகண்டன். பிரம்மகண்டன். என்னைவிடம் வயதில் உயர்ந்தவர். ஏய். அதனால் அண்ணா டேய் கொஞ்சா அண்ணா அதமா முனியே மகமா முனி வல்லாளகண்ட பிரபுவே, உங்களுடைய பொற்பாத கணங்களுக்கு ஏய். தம்பிமார்கள் அநேகம் கோடி வந்தனம். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். எழுந்திருங்கள் தம்பிமார்களே. அண்ணா அனைவருமாக சேர்ந்து ஆவேசத்தோடு எங்கே புறப்பட்டு விட்டீர்கள்? எப்படி என்றால் ஏய், பிரம்ம தேவனுக்கு பிள்ளையாக பிறந்து பிறந்து இந்த ருத்திர தேசத்தில் நாம் ஏன் வாழ வேண்டும்? ஏய், எங்கு பார்த்தாலும் தேவர்கள் மூவர்கள் அனைவரும் ஏய், 33 கோடி தேவர்கள், 48 ரிஷிகள், கிண்ணர், கிம்புரர், அஷ்டதிக்குவாளர்கள், ஏய், சித்த வித்தியாதர்கள் அனைவரும் ஏய், நம்முடைய நாமதேயத்தை உச்சரித்து தெய்வம் என்று போற்ற வேண்டும். ஏய், அதற்காக தேவர்களை சிறைபிடிக்கவே தம்பிமாரோடு படைகளை குட்டிக் கொண்டு புறப்பட்டு இருக்கிறோம் அண்ணா. தம்பிமார்களே, இப்படிதான் நம்முடைய அசுரர் குலம் அழிந்து விட்டது. தேவர்களை சிறைபிடிப்பேன் என்று செல்வது, தேவர்களை நாம் அடி உதைப்பட்டு வாழ்வது, இப்படி நம்முடைய அசுரர் குலமே அழிந்து விட்டது. உங்களுக்காக உதவி செய்ய வந்தேன் என்று தெரிவித்தேன் அல்லவா? நல்லது ஒரு உபாயத்தை சொல்லி அசுரர் குலத்தை வாழ வைக்கவே வந்திருக்கின்றேன். எப்படி தெரியுமா? எப்படி? கடுமையான தவத்தை செய்து அரிய பெரிய வரங்களை பெற்று நம்முடைய அசுரர் குலத்தை தடுக்க வைக்க வேண்டும். அதற்காக தம்பி வல்லாளகண்ணா, அண்ணா, உமா பரமேஸ்வரனை குறித்து நீ கடுமையான தவத்தை செய்து அரிய பெரிய வரங்களை பெற வேண்டும். என்ன வரம்? என்ன வரம் தெரியுமா? முதலில் பிள்ளை வரம் பெற வேண்டும். ஆமாம் அண்ணா. ஒரு பக்கம் மனதிலே குடிகொண்டிருக்கக்கூடிய எண்ணம், எனக்கு திருமணம் ஆகி பல ஆண்டுகள் ஆகிறது. மிசாத்திரி என்று சொல்லக்கூடிய பெண்ணை மணந்து புத்திர சந்தானம் இல்லாமலே மனவேதனையோடு இருக்கிறேன். ஆகையால் பிள்ளை வரம் பெற வேண்டும். பிள்ளை வரம், அதுவும் எப்படிப்பட்ட பிள்ளை தெரியுமா? எப்படிப்பட்ட மகேந்திரன் அம்சமாக பிள்ளை பிறக்க வேண்டும். பிள்ளையாக பிறக்க வேண்டும். அந்த பிள்ளைக்கு தொட்டில் வைகுந்தமே தொட்டிலாக வேண்டும். வைகுந்தமே ஓ தொட்டிலாக செயல்பட வேண்டும். நம்முடைய தந்தை பிரம்மதேவன் கரத்தில் இருக்கக்கூடிய 4 வேதங்களும் 4 சங்கிலிகளாக தொங்க வேண்டும். சூரிய சந்திரர் விளையாட்டு பொம்மையாக வேண்டும். இப்படி அரிய பெரிய வரத்தை பெற்று விட்டாயானா நீதான் கடவுள். ஷாபாஷ் ஷாபாஷ். அதுவும் தவிர ஒரு பெண் கர்ப்பத்தில் பிறந்த ஒருவரால் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்ற வரத்தை பெற வேண்டும். நிச்சயமாக பெற வேண்டும். ஷபாஷ் 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 ஷபாஷ். அண்ணா, அதற்கு முன்னதாக நம்முடைய தம்பிமார்களை வைகுந்தம் அனுப்ப வேண்டும். அந்த கரி மூஞ்சி பயிலை அடித்து அதோகதை செய்து சிறைபிடித்து வர சொல்லி தம்பிமார்களை அனுப்பிவிட்டால் போதும். அண்ணா, தம்பி மனதுக்கு இனிய சம்பவத்தை சொல்லியிருக்கிறீர்கள். ஆமா,
மனது மிகவும் சந்தோஷமாக அடைந்திருக்கிறது. தம்பிமார்களே, வைகுந்தம் சென்று அந்த கரிமூஞ்சி பலை அடித்து அதோகன செய்தி அவர்களை சிறைப்பிடித்து வா. அவனை சும்மா விட மாட்டான். ஆகையாலே புறப்படுகிறோம். வைகுந்த